டிஃபன் டைம். ஸோ நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து இந்த ஃப்ரெஷ்க்கான காரணம் வந்து இந்த ஷோ உங்களுக்கு போக போக தான் தெரியும். நான் ஏன் அந்த ரகசியத்தை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய செஃப் வந்து ஒரு வணக்கம், ஒரு சலாம் பட்டலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வணக்கம் வச்சு கரெக்டா வணக்கம் வச்சிட்டீங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். அடுத்து நமஸ்காரா. நமஸ்காரா. அடுத்து அவ்வளவுதான். நான் குக்கிங் விட இவர் நிறைய வணக்கம் போடுறதுக்கு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்தந்த ஊருக்கு போய் எல்லாருக்கும் இப்படி இப்படி வணக்கம் எல்லாம் போட்டு நல்லா சமைக்கிறதுக்காகவா? சவுத்ல இருக்க மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ் பேசுவீங்களா? எந்த லாங்குவேஜ்? தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம். உருது. காலேஜ்ல சொல்லி கொடு கொஞ்சம் கொஞ்சம் பிரெஞ்சு. இந்த போர்ட்ல எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க தமிழ், தெலுங்கு. தெலுங்கு படிச்சிட்டீங்க. எனக்கு அப்படி கிடையாதுங்க. பேச தெரியும். பேச தெரியும். ஓகே. சோ எனிவே பேசவும் தெரியும், உங்களுக்கு சமைக்கவும் தெரியும். இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? గుంట పొంగనాలు ఆర్ పనియారం. గుంట పొంగనాలు. గుంట పొంగనాలు அப்படினா ஆமா ஆமா பணியாரம். பணியாரம் இல்லையா? சோ நிறைய பேருக்கு இது ஃபேவரட் ஆச்சு. நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படினாலே வந்து ஆக்சுவலி நான் மக்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போற ஐட்டம் உங்களுக்காக தான். அப்படியா? நீங்க எப்பவும் அந்த சைடுல கேட்டுட்டே இருக்கீங்க எப்ப பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நீங்க பண்ண போறோம். அதாவது ஈவினிங் வந்து டிஃபன் இல்ல மார்னிங் டிஃபன் அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து ஒரு பக்கம் பஜ்ஜி கேட்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து குழிப்பணியாரம் கேட்பாங்க. அது வேற இந்த மழைக்காலம் வேற ஸ்டார்ட் ஆச்சு. சோ ஆப்வியஸ்லி எல்லாரும் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் கேட்பாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி வந்து நீங்க இன்னைக்கு வந்து பண்ண போறீங்க. எஸ்பெஷலி எனக்காக சொல்லிருக்கீங்க. Thank you so much. And டைம் வேஸ்ட் பண்ணாம yes let's go. செஃப் குண்ட பொங்கனாலு பண்றதுக்காக வந்து நம்ம கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. அண்ட் என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எவன் பாத்துடலாமா? சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். தோசை மாவு, cumin, கடலைப்பருப்பு, கிரீன் சில்லி, கரி லீஃப், ஆயில், கர்ட், ஆனியன், சால்ட். சோ அவ்வளவுதான். சோ சிம்பிள் இல்லையா? இந்த லெஃப்ட் ஓவர் பேட்டர் தான் நம்ம செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் லெஃப்ட் ஓவர் பேட்டர் இல்லனாலும் we use a curd. அந்த கொஞ்சம் சார்னஸ்க்கு கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர்க்காக we use a rice flour. ஓகே. very simple. நார்மலா வந்து இந்த குழிப்பணியாரம் இந்த குண்ட பொங்கல் இருக்கு இல்லையா? குண்ட பொங்கல். குண்ட பொங்கல். சோ இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் புளிச்ச மாவுல பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான். ஓகே. ஓகே. we start it very simple, nothing. okay செஃப் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்? தோசை மாவு எடுத்துக்கிங்க. ஆமா, give me that bowl. ஓகே. நான் என்ன செய்ய போறேன்? first what I do, give me rice flour. சோ ரைஸ் ஃப்ளோர் எவ்வளவு எடுக்க போறீங்க நீங்க? ஒரு 2 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. சோ அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காகவா? ஓகே. and curd, give me curd. இது வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ் மாவு எடுத்துக்கிட்டனால வந்து நம்ம அந்த curd பல்சர் ஆட் பண்ணாலும் அந்த ஒரு ஸ்மூத்னஸ், ரிச்னஸ் கிடைக்கும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. அதனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஓகே. சோ அரிசி மாவும் நம்ம curd ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆமா. ஓகே. சோ நெக்ஸ்ட் உருண்டை வராம நம்ம மிக்ஸ் பண்ணி கட்டி கட்டியா வராம வந்து கொஞ்சம் ஸ்மூதா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? ஆல்ரைட். சோ வாட்டர் வேணுமா உங்களுக்கு? வேண்டாங்க. ஓகே. நான் அதுல தயிர்ல இருக்க அந்த வாட்டரை பாத்தீங்களா நல்லா ஸ்மூத்தா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. you can smell that, no? that's sourness. okay. இப்போ நம்ம ஒரு கப் வந்து நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோம். மீன் தோசை மாவு ரெடியா இருக்கு. ரெடிமேட் தோசை மாவு வீட்ல இருக்கிறதுல நீங்க பண்ணிக்கலாம். ஓகே. நான் ரெடிமேடா வாங்கும்போது you can mix all those things. அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். ஓகே. சோ இல்லனா வீட்ல இருக்கிறத வச்சு நம்ம நார்மலாவே கொஞ்சம் அரிசி மாவு அந்த கிறிஸ்பினஸ்க்காக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுல வந்து கொஞ்சம் நீங்க தோசை மாவு பண்ணும்போது செகண்ட் டேக்கு தான் கொஞ்சம் குழி பண்ண நல்லா இருக்கும். ஆமா. நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகே. நல்லா ஏர் எவாப் உள்ள இன்கார்பரேட் ஆகணும். ஓகே. சோ இது மூணு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா? அரிசி மாவு, தயிர் அண்ட் தோசை மாவு இது மூணு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இருக்கணும். ஒரு கப் தோசை மாவுக்கு வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறோம் அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் we'll add remaining ingredients. ஓகே. சோ உங்களுக்கு வந்து வெங்காயம். ஓகே. cumin, ஜீரகம், ஓகே. அடுத்து பச்சை மிளகாய். ஓகே. சோ இப்போ வந்து நம்ம கிரீன் சில்லி ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா செஃப்? அடுத்து கறிவேப்பிலை. ஓகே. give me அந்த கடலைப்பருப்பு. நீங்க வேணுமானா ஆயில் போட்டு டெம்பரிங் பண்ணலாம். ஓகே. வெங்காயம், கிரீன் சில்லி, கறிவேப்பிலை. ஓகே. எல்லாத்தையும் தாளிச்சிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் வேணும் அந்த கொஞ்சம் அந்த ரானஸ் அந்த கிரன்ச்சினஸ் வேணும். ஓகேங்களா? அதுக்காக தான் we are adding everything. கொஞ்சம் ராவா நம்ம ஆட் பண்ணிக்கோங்க இல்லையா? இப்போ நம்ம ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணோம், நம்ம மிஸ் பண்ணியாச்சு. ஓகே. நான் இல்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. உப்பு. ஐயோ உப்பு கொடுங்க.
என்ன இருந்தாலும் வந்து உப்பு நம்ம சாப்பிட்டாதான் வந்து நமக்கு கொஞ்சம் அந்த நமக்கு அந்த நீங்களே உப்பு கரெக்டா சாப்பிடணும், அப்பதான் பிரெயின் வளரும். ஏன்னா நீங்க சாப்பிட்டு நிறைய பேர் சொல்லி நீங்க வளர்த்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து எனக்கு தான்ப்பா வளர்த்துட்டு இருக்கு, இப்போ கூட நீங்களும் சேர்ந்து வளர்ந்துக்கோங்கன்ற மாதிரி நீங்க சொல்லி அயோடின் நிறைய தேவைப்படும். இப்ப சொன்னீங்களே இது கரெக்ட். ஓகே, சோ உப்பு நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? அண்ட் அவ்வளவுதான். இதை வந்து நம்ம அப்படியே பணியார குழியில வந்து நம்ம பணியார மாதிரி ஊத்தி அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான். சட்டி வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல வந்து நம்ம every holes you need to drop like couple of drops. ஓகே, சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறைய பணியாரத்துக்காகலாம் விட்டுட்டு அண்ட் அது வந்து ரொம்ப டேஸ்டியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய எண்ணெய் விட்டுலாம் சாப்பிடுவாங்க. அண்ட் நம்ம கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கனால கொஞ்சம் நம்ம வந்து நம்ம நார்மலா விட்டுக்கலாம் இல்லையா? one drop. ஓகே, ரொம்ப அழகா போடுறீங்களே. சரி, நம்ம இதுக்கு மேல வந்து வெயிட் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரமா ரெடி பண்ணி வைங்க. டிஸ்பிளேல நம்மளுடைய மக்களுக்கு காமிச்சிட்டு நானும் சைடுல போய் சாப்பிடணும் சீக்கிரமா. எஸ். ஓகேயா? எஸ். ஆல்ரைட். ஏன்னா மார்னிங் டிஃபன் டைம் வேற முடிய போகுது. சோ சீக்கிரமா நம்ம போய் சாப்பிடணும் இல்லைங்களா? சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் சார். Give me like 5 minutes. ஓகே, நான் ரெடி பண்றேன். ஓகே, குண்ட பொங்கனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே பொங்கி பொங்கி அழகா ரெடி ஆயிட்டே இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டிஸ்பிளேல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி பண்றது அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப் பாருங்க. ஒரு பவுல்ல 1 கப் தோசை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், வெங்காயம், சீரகம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பணியாரக்கல்ல பணியார மாதிரி ஊத்தி எடுத்தா இந்த குண்ட பொங்கனாலும் ரெடி. குண்ட பொங்கனாலும் வந்து நல்லா குட்டி குட்டியா கியூட்டா அழகா ரெடி பண்ணி கொடுத்துறீங்க. அதனாலதான் வந்து முன்னாடியே நான் போய் 2 ஸ்டைல்ல சாப்பிட்டு தான் வந்துட்டேன். 2 பேட்ச் ஆக்சுவலி ஃபர்ஸ்டே பண்ண மக்களுக்கு தெரியணும். அந்த 2 பேட்ச் நீங்க சாப்பிட்டீங்க, அதுக்காக லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றது கொஞ்சம் பட் உங்களுக்காக தான் நான் செஞ்சேங்க. நான் சாப்பிடுறது வந்து தப்பு இல்ல. தப்பே இல்ல, தப்பு. நான் டேஸ்ட் பண்ண ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாருங்க, நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். Thank you so much sir. You're welcome சசி. இந்த டேஸ்டியான குண்ட பொங்கனாலுவை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு அழகான டிஷ்ஷோட நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். Till meets and bye from Sashi and Chef Amasha saying bye bye.